Hello friends, CS3352 Foundation of Data Science. இந்த சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் வித் மாடல் கொஷின் வரும் இந்த வீடியோவில் ஷோ பண்ணிடுறேன். ஸோ இப்போத்தி எனக்கு ஒர்க் அதிகமாக இருந்தாலும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியல. ஜஸ்ட் நான் ஷோ பண்ணி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ நல்லா படிச்சிங்க. ஃபஸ்ட்டு யூனிட் 1 பொறுத்தவரை இந்த டேட்டா ப்ரிப்பரேஷனு, டேட்டா எக்ஸ்ப்ளோரரி அனலைசிஸு இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணிக்கிற டாபிக்ஸ் ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள். இந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸு, தியரி கொஷின்ஸ் எல்லாம் நல்லா பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்லையும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் கொடுத்துருப்பேன், அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்பேன், சில கொஷின்ஸாக கூட கொடுத்துருப்பேன். இப்போ இந்த கொடுத்த அந்த கொஷின்ஸ்லாம் படிக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் வர கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த ஒவ்வொரு டாபிக்ஸும் எந்த மாதிரி படிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இப்போ என்ன டைம் இல்லாதனால எதையும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணல. ஜஸ்ட் நான் அப்படியே ஷோ பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ எண்டில் மாடல் கொஷின் பேப்பர்லாம் ஷோ பண்ணியிருக்கேன், அதையும் நல்லா பாருங்கள். மெயினாக என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நிறைய கொஷின்ஸ் உங்களால் படிக்க முடியலன்னா நான் கொடுத்த கொஷின் நல்லா பாருங்கள். சப்போஸ் உங்களால் படிக்க முடியும்னா நான் கொடுத்த கொஷின் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஷின் உங்களால் படிக்க முடிஞ்சால் படிங்க. நெக்ஸ்ட்டு மாடல் கொஷின் ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மெயினாக கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாருமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.